நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்திய விவகாரத்தில் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகை நயன்தாரா தன்னுடைய திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தினுடைய வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்துவதற்காக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கு, அதாவது உரிமையியல் வழக்கை தாக்கல் செய்திருந்தது. நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன், அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனங்களை எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருந்த இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நெட்ஃபிளிக்ஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு ஒண்டர்பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர்க்க முடியாது, படப்பிடிப்பு காட்சிகள் எல்லாமே 2020ஆம் ஆண்டு வெளியான போதும் கூட 2024ஆம் ஆண்டு தான் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று வாதம் விட்டார். அது மட்டுமில்லாமல் நடிகர் தனுஷுடைய ஒண்டர்பார் நிறுவன அலுவலகம் என்பது பெருங்குடியில் அமைந்திருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யணும், அல்லன்னா நீதிமன்ற நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய மும்பை நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கப்பட்டது. இந்த ஆவணப்படம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தனுஷிடமிருந்து வந்த மின்னஞ்சல் நோட்டீஸ்ல இந்த ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களுக்கு பதிலளித்து தனுஷின் ஒண்டர்பார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சியில் அனைத்தும் தனக்கு அந்த நிறுவனத்துக்கு சொந்தம், ஒண்டர்பார் நிறுவனத்திற்கு சொந்தம் என்றும் ஆவணப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளி